வந்து நீர் குடுவையில் காரம் பொதுவாக அளவீடு அமிலம் எடுக்கணும். அளவீடு அமிலம் ஏன் இதை வளமையாக எடுக்கிறோம் என்றால் இந்த காரம் இந்த திருகுகளில் இருக்கிற கண்ணாடியோடு சேர்ந்து ஒரு பேஸ்ட்டை உருவாக்கி இதுக்கு உருவினால் நாங்கள் அதை சரியான முறையில் திருப்ப முடியாமல் போயிடும். அப்படி திருப்பினாலும் லீக்கேஜ் வந்தது. அதாவது நாங்கள் பொதுவாக அமிலம் இதில் காரம் மாறி காரம் எடுக்க வேண்டி வந்தால் இதை வழியாக கழுவி போட்டு கொண்டே வச்சா சரி. அப்போ இப்போ நாங்கள் விரைவுகிற போகிறோம் எப்படி என்றால் இந்த நியைப்பு குடுவைக்கெல்லாம் பிஹெச் மீட்டர் கொண்டு வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன ரெண்டு ஒரு விரைவுகிறதுக்கு 2 அளவுடைய எடுக்கிறோம். நம்ம நியைப்பு குடுவைக்குள்ள பிஹெச் எப்படி இந்த பிஹெச் மாறுது? நாங்கள் சேர்க்கிற அமிலத்தின் கன அளவுக்கு ஏற்ப அமிலத்தின் கன அளவுக்கு ஏற்ப பிஹெச் மாறும். அப்போ இதில் விடையாக இந்த அமிலத்தின் கன அளவு தான் சாராமா பிஹெச் சார்மார் சரிதானே? இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். வளமையாக உங்களுக்கு தெரியும், ஒரு சாரா மாதிரியை நாங்கள் வைக்கலாம் எடுக்கணும். சார் மாதிரியை சரி எடுக்கணும். அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் ஏற்கனவே இதுக்குள்ள 10 OH மைனஸ் இருந்தால் சும்மா நாங்கள் விளங்குறதுக்கு எடுப்போம். ஒரு துளியில் ஒரு H+ இருந்தால் 10 துளியை இதுக்கு இறக்கும். 10 துளியை இறக்கும். அதாவது 10 H+ இறக்கினா தான் எங்களுக்கு நீர் உருவாகி நடுநிலையாக்கம் எங்களுக்கு கம்ப்ளீட்டா. இதில் 11வது துளியை நீங்கள் எடுத்து இறக்கினால் இந்த ஊடகம் வந்து அமில ஊடகம் தான் மாறும். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காட்டின் இயல்பு காட்டி என்பதும் மின்னமிலங்கள் அல்லது மென்காரங்கள். அப்போ இது நிறம் 1 தரம் என்று சொன்னால் இது நிறம் 2 தரம். முதல் கார ஊடகத்துக்கு செய்கைக்குள்ள H+ கார ஊடகத்திலிருந்து அகற்றப்படுறதால சமல்ல முன்னோக்கி நகரம் நிறம் 2 பார்ப்பீங்க. பிறகு இந்த 11வது சேர்த்தோன்னே இது அமில ஊடகமாக மாறினால் H+ சர்வ அதிகரிக்கும். அப்போ சமல்ல பின்னோக்கி வரும் நிறம் 1 பார்ப்போம். உடனடியாக நிப்பாட்டு நாட்டு நியாயமும் முடிஞ்சு நிறம் மாற்றம் அடைஞ்சு நிப்பாட்டு. அப்போ இதுதான் காட்டி. அப்போ காட்டியும் நாங்கள் ஒரு மின்னமிலம் அல்லது மென்காரமாக இருக்கிறதால ஒரு துளி அல்லது 2 துளி தான் சேர்க்கலாம். அப்போ அந்த கனடவும் பெருமளவும் மாறாமலே 11வது துளியில் இது வந்து அமில ஊடகமாக மாறுறதால இது துரித pH மாற்ற வீச்சு நிகழும். இந்த துரித pH மாற்ற வீச்சினுள் ஒரு காட்டியினுடைய நிறமாற்ற pH வீச்சு அமைஞ்சால்தான் அந்த காட்டியை நாங்கள் நீரை பயன்படுத்தலாம். வளமை நிறைய காட்டியது பொதுவாக நாங்கள் விதையில் ஒரு நோக்கில் மேம்பாய்க்கும். அப்போ இந்த நிறமாற்ற pH வீச்சுகள் இந்த துரித pH மாற்ற வீச்சு எல்லாமே வெண்ணமில வெங்காரத்தை பொறுத்தவரையில் அதே இந்த துரித pH மாற்ற வீச்சுகளோ பகர்ந்ததுங்கிறாங்க 2 இப்பாய்க்கும். வெண்ணமிலம் வெங்காரத்தில் அமில பகுதிகளெல்லாம் நாங்கள் துரித pH மாற்ற வீச்சை பார்க்கக்கூடிய அதாவது நிறைய உரைக்க பாதிக்கலாம். இன்னொன்று பாதிக்கலாம் இதை பாதிக்கலாம். அதே போல இங்கேயும் வெண்ணமிலம் வெங்கார பகுதியில் துரித pH மாற்ற வீச்சு நிகழ்வு வினோத்தரிகம் பாதிக்கலாம். இங்கே மென்னமிலம் வெங்காரத்தில் எந்த விதமான துரித pH மாற்ற வீச்சு இல்லை. நாங்கள் 2 காட்டியையும் பாதிக்க முடியாது. ஆனால் மின் கடத்துதிறனை பயன்படுத்தி இந்த நிலைப்பை நாங்கள் முடிவுக்குள்ளி அறியலாம். ஆனால் பாடத்திற்கு